இல்ல திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளிதான் இந்த தேர்தலுக்கான முக்கிய ஒரு அம்சமாக இருக்க போகுது. ஏன்னா ரூலிங்ல இருக்காங்க டிஎம்கே. ஆன்டி இன்கம்பன்சிய யார் கேபிட்டலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த தேர்தலுக்கான முக்கிய அம்சம். ரெண்டாவது அதை நோக்கிய பயணத்துலதான் பாரதிய ஜனதா கட்சியும் இருக்கிறது. அதிமுகவும் அதைதான் செய்வாங்க. விஜயனுடைய பார்ட்டி ஏற்கனவே வந்து அவர் பேசுறது எல்லாமே திமுகவுக்கு எதிரானதுதான் பேசுறாரு. சீமானும் அதையே தான் பேசுறாரு. ஆதவர்ஜுனா வந்து ஸ்ட்ராட்டஜி மூலமா அவருடைய ஸ்ட்ராட்டஜி வந்து விஜய்க்கு ஃபேவரபிளா ஒர்க் ஆகும் அப்படின்னா எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்ஸ் எடுப்பாங்க? ஏன்னா வந்து எல்லாருமே அன்டெஸ்டட் தான். ஆதவர்ஜுனா அவருக்கு வந்து நிறைய என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நிறைய ஆம்பிஷன்ஸ் இருக்கு. அந்த ஆம்பிஷன்ஸுக்கு விஜயனுடைய பார்ட்டியில ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துதான் அவர் போறாரு. அவருக்கு போன எலெக்ஷன்ல அதாவது 2024 தேர்தல்லையே ஒரு பொது தொகுதியில விசிகா கண்டெஸ்ட் பண்ணணும். அதுல அவர் கண்டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவருக்கு இருந்தது. அப்படி இல்லை அப்படின்னா அதற்கு பிறகு வந்து ராஜ்யசபா தேர்தல்ல தனக்கு ஒரு எம்பி பதவி கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் அவருக்கு இருந்தது. இதெல்லாம் நான் கேள்விப்பட்டது. அதுவும் நடக்கல. அதற்கு பிறகு வந்து திமுக விமர்சனம் அதிகமாக ஆனது. ஏன்னா அவர் வந்து நீங்க ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது விசிகாவில் துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்பட்ட அன்னைக்கு அவர் வந்து திருமாவளவனுக்கு நன்றி சொன்னது போக கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை சந்திச்சாரோ இல்லையோ நேரடியாக முதலமைச்சர் அலுவலகத்துக்கு போய் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தான் சந்திச்சு ஆசி வாங்கினார். அப்போ அன்னைக்கு வந்து அவ்வளவு நெருக்கமாக இருந்த ஒரு நபர் ஒரு ரொம்ப வேகமா வந்து வெளியில வந்து திமுக எதிர்ப்பு பேசுறாரு. திமுகவினுடைய குடும்ப அரசியலை எதிர்த்து பேசுகிறார். திமுகவை வந்து மன்னராட்சி நடத்துறீங்க அப்படின்னு விமர்சனம் பண்றாரு அப்படின்னா அவருக்கான எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்படவில்லை அப்படிங்கறதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் நடந்திருக்கு இப்போ.